பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். பூமியில் பாவங்களை மன்னிக்க, ஒரு மனிதன் பாவியாக இருக்கிறான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர்கள் தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்கிறார்கள் இல்லையா? நான் எல்லா மனிதர்களும் நம்முடைய பாவங்கள் போக வேண்டும் என்பதற்காக என்னெல்லாமோ காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள் பாவம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. பல வேண்டுதல்கள், பல நடபயணங்கள், பல புனித ஸ்தலங்களுக்கு போகிறது, பல குளங்கள், நதிகள், மலைகள், இப்படி பலவிதமான காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நபர்களும் முதலமைச்சராக இருக்க முடியாது இல்லையா? எல்லா மனிதர்களும் பிரதம மந்திரியாக இருக்க முடியாது. இதே போல எல்லா தெய்வத்துக்கும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, தன்னுடைய பாவத்தை, மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம். ஏன்னா இங்கே நல்லா கவனமாக கேட்கணும். பூமியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே, இந்த பூமிக்கு மேலே உயிர் வாழுகிற அத்தனை மனிதனுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டு நம்முடைய முயற்சிகளினாலேயோ நாம் செய்கிறதான காரியங்கள், ஏதோ ஒரு புண்ணியமோ இல்லை அன்னதானம் போடுறதோ இல்லைனா வேறு ஏதோ ஒன்று நம்ம செய்கிறதுனாலேயோ நம்முடைய பாவங்கள் போய்விடும் என்று எண்ண வேண்டாம். புரியுதுங்களா? உங்களுடைய பாவங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். வேறு உங்களுடைய சுய முயற்சிகளினாலே, நீங்கள் சுயமாய் செய்கிற எந்த காரியத்தினாலேயும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒரு மனிதனுடைய பாவங்கள் அவனுடைய சரீரத்தில் இருக்கிறது, அவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது, அவனுடைய சிந்தனையில் இருக்கிறது, சிந்தனை மண்டலங்களில் இருக்கிறது. அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ பாவத்தை மன்னிக்காத, பாவம் மன்னிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நாம் போய் வருகிறது, நம்முடைய நேரங்களை வீணாக செலவிடுகிறோம். நீ இருக்கிற இடத்துல நீ ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளுவாய் என்று சொன்னால் உன் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். நீ எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும், ஒருவேளை நீ எங்கே இருந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டாலும், இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல நீங்கள் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் ஒருவரே மெய்யான தேவன். அது மட்டுமல்ல, அவருக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை அறிய வேண்டும். இன்றைக்கி மனிதர்களுக்கு அந்த அறிவு இல்லை. மனிதர்களே முயற்சி பண்ணுகிறார்கள், தங்களை காயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், தங்களை வெட்டுகிறார்கள், என்னெல்லாமோ பண்ணுறான். மனுஷனுடைய பாவம் போயிடுங்க, நாங்கள் வரைக்கும் நடந்து போயிட்டு வரேன், இந்த நதியில் போய் முங்கிட்டு வரேன், என்னெல்லாமோ பண்ணுறான் பாவம் போவதுக்காக.
உன் பாவத்தை கழுவக்கூடிய அதிகாரம் இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த இயேசுவை உனக்கு சொந்த இரட்சகராக மட்டும் நீ ஏற்றுக்கொள். இயேசு தான் உண்மையான தெய்வம் என்கிறதை அறிந்து கொள். அவருக்காக உன்னை அர்ப்பணி. அவருடைய இரத்தம் தான் உன்னுடைய பாவத்தை கழுவ முடியும், உன்னுடைய அக்கிரமங்களை கழுவ முடியும், நீ செய்த மீறுதல்களை கழுவ முடியும். இயேசுவால் அல்லாமல் மனிதனுடைய பாவத்தை கழுவுவதற்கு இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தாலையும் முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் பாவத்தை மன்னிப்பதற்கு, உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கு இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. வேற எந்த ஒரு சக்தியாலையும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவால் மட்டும்தான். பரலோக தகப்பனே, தேவனே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுடைய பாவத்தையும் மன்னிக்கிற தெய்வம் நீர் ஒருவர்தான் என்பதை இதை பார்க்கிறவர்கள் புரிந்து கொண்டு உம்மையே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ உதவி செய்யும். மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த பாவத்தின் நிமித்தமாய் வருகிற வியாதிகளை விலக்கி உம்முடைய வல்லமையை அனுப்புங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.